கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் இறைவசன தியான செய்திக்காக இனி மேலதிக தீங்கை காணாதிருப்பாய், you shall not see evil anymore என்கிற தலையங்கத்தின் வாயிலாக நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், இனி மேலதிக தீங்கை காணாதிருப்பாய் என்கிறார். இந்த இறைவார்த்தையை இந்த தலையங்கத்திற்காக நான் செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய 2 வேத வாக்கியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இனி மேலதிக தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 ஆகிய 2 வசனங்கள் படிக்க கேட்கலாம். சியோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த இறைவார்த்தைகளை நான் உங்களோடு இன்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு புகழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பமுள்ள இறை மக்கள் இந்த வார்த்தைகளோடு இணைந்திருக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், செப்பனியா தீர்க்கதரிசியை கொண்டு மிக கடுமையான வார்த்தைகளிலே இஸ்ராயேல் மக்களை பார்த்து சாட்டை அடி போல் விளாசி இருக்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் அதை நாம் சற்று உற்று கவனிப்போமானால், செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், இடுக்கண் செய்து, அதாவது பிறருக்கு துன்பம் உண்டாக்கி ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ. பிறருக்கு தீங்கு விளைவிப்பதையே, துன்பம் உண்டாக்குவதையே ஒரு தொழிலாக கொண்டு நடப்பித்துக் கொண்டிருக்கிற, ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற, அதாவது சாக்கடை போல் அழுகின் நாற்றம் எடுக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அது என்ன செய்யலையாம், நீ இப்படி செய்யாதே, இப்படி நடந்து கொள்ளாதே என்று எத்தனை தரம் எச்சரித்தாலும் கடிந்து கொண்டாலும் அதை சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லையாம். கர்த்தருடைய சத்தத்திற்கு இஸ்ராயேல் ஜனங்கள், பூமியின் மக்கள் இனங்களின் நடுவிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் எவருமே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்டனம் செய்வதையோ, கடிந்து கொண்டு எச்சரிப்பதையோ, புத்தி சொல்வதையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைய கிறிஸ்தவம் அப்படித்தானே இருக்கிறது. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஒரு சட்டை செய்யாத ஒரு கூட்டம் இன்றைய கிறிஸ்தவம். என்ன, ஆலயத்துக்கு போறதுக்கு சுகம், பலன், ஐஸ்வர்யம், பணம், மன விருப்பம் போல் வாழ்வதற்காக நாங்கள் ஆலயத்திற்கு செல்றோம். எங்களுக்கு என்ன இல்லை, ஆத்மாவை குறித்த கவலையோ, ஆத்மா ரட்சிப்பை குறித்த வாஞ்சையோ, பரலோக மரணத்திற்கு பின்பு பரலோக வாழ்வு என்கிற நித்திய ஜீவ வாழ்வை குறித்தோ எங்களுக்கு அக்கறையே கிடையாது.
நீங்க என்ன வேணும்னாலும் கண்டனம் பண்ணுங்க, நீங்க என்ன எவ்வளவு வேணும்னாலும் எச்சரிப்பு கொடுங்க, நீங்க எவ்வளவு வேணும்னாலும் சத்தம் போடுங்க, கடிந்து கொள்ளுங்கள், கண்டனம் செய்யுங்கள், தண்டனை வருகிறது என்று சொல்லுங்கள். எல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை. நாங்கள் அவைகளை குறித்து கவலைப்படுவதும் இல்லை. அவைகள் ஒன்றும் எங்களுக்கு தேவையும் இல்லை. என்ன தேவை? இந்த உலகத்தில் சுகபோகமாய் வாழ்வதற்கு, மனவிருப்பம் போல் வாழ்வதற்கு கவர்ச்சிகரமான செய்திகள் வேண்டும். இனிப்பு தடவிய, உங்களுக்கு தண்டனை வராது, உங்களுக்கு இனி தீங்கு வராது, உங்களுக்கு அழிவு வராது, உங்களுக்கு சதிமோசங்கள் வராது, உங்களுக்கு அழிவு வராது, உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும், 100 மடங்காக 1000 மடங்காக உங்களுக்கு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதங்கள் வரும். நீ உலகத்தில் செல்வவான்களாக நீங்கள் வாழலாம் என்று, உங்கள் மன விருப்பம் போல் நீங்கள் வாழுங்கள் என்று உங்கள் செயல்களை ஊக்கப்படுத்தினால் அது உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கிறது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்படி சொல்லுகிறவர்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். இன்றைய கிறிஸ்தவ உலகம் அதுதான் செய்யும். எந்த ஊழியக்காரனுக்கு பின்னாலே எல்லாம் ஆயிரக்கணக்காக, லட்சக்கணக்காக, கோடிக்கணக்கான கள்ள விசுவாசிகளின் கூட்டம், ஆசீர்வாதம் தேடி ஆசீர்வாத விரும்பிகளின் கூட்டம் பின் செல்கிறதோ அவன் எல்லாம் அந்தி கிறிஸ்துவா இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கள்ள அப்போஸ்தலர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பின்னால் அவர்கள் சொல்லுகிற பொய் வார்த்தைகள், நயவஞ்சக வார்த்தைகள் உங்கள் ஆத்துமாவை அழிவுக்கு நேராக நடத்துகிற, நித்திய மரணத்திற்கும் எரிநரக அக்கினிக்கும் நேராக நடத்துகிற இந்த கள்ள ஊழியக்காரர்களுக்கு பின்பால் கோடிக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின் செல்கிறார்கள். காரணம் ஒன்றே ஒன்று, அவர்களுக்கு பணம் தேவை, ஐஸ்வர்யம் தேவை, செல்வ செழிப்புகள் தேவை, மனவிருப்பம் போல் வாழ்க்கை, கஷ்டம் இல்லாத, வேதனை இல்லாத, பாடுகள் இல்லாத, உபத்திரவங்கள் இல்லாத சுகபோகமான வாழ்க்கை வேண்டும், எங்களுக்கு இது போதும்ங்கிறாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஜனங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. அந்த நகரத்தில் இப்படிப்பட்ட பட்டணங்கள், இப்படிப்பட்ட மக்கள் வாழுகிற பட்டணங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை. ஏன்? எனக்கும் தான் தோணுதுங்க சில நேரம், நம்ம சத்திய வசனத்தை எந்த பிசகுமின்றி சத்தியத்தை சத்தியமாக உள்ளதை உள்ளபடி கண்டித்து எச்சரித்து புத்தி சொல்லுகிறோம். யாரும் கேட்கறது இல்லையே. அது முகநூலில் ஆகட்டும், ஆன்லைன்ல லைவ் மெசேஜ் கொடுக்கும்போது முகநூலில் ஆகட்டும், அல்லது அந்த செய்தியை டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணி யூடியூப்ல போடுறதாகட்டும், டெலிகாஸ்ட் பண்றதாகட்டும், எதிலும் இறை மக்கள் இந்த இப்படிப்பட்ட செய்திகளை கேட்பதில்லை. சத்தியத்தை சத்தியமாய் உள்ளதை உள்ளபடி பேசுகிறதை கேட்பதில்லை. கவர்ச்சிகரமாக இனிப்பு தடவி கர்த்தர் உங்களை தண்டிக்கவே மாட்டார், கர்த்தர் ஒருவரையும் அழிக்கவே மாட்டார், ஒருவருடைய மரணத்தையும் அவர் விரும்புகிறதில்லை என்றெல்லாம் நம்ப வைத்திருக்கிறார்கள். உங்களை ஆசீர்வதிப்பார், நீ 1 கொடுத்தால் 100 கொடுப்பார், நீ 100 கொடுத்தால் உனக்கு 1000 தருவார், நீ 1000 கொடுத்தால் 1,00,000 தருவார், 1,00,000 கொடுத்தால் 1 கோடி தருவார் என்று சொல்லுகிறவர்களுக்கு பின்னால்தான் சொல்றாங்களே தவிர, கண்டனம் பண்ணி எச்சரித்து புத்தி சொல்லுகிற எவரையும் இந்த கிறிஸ்தவ கூட்டம், அதாவது கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் பரலோகவாசிகள் என்று சொல்லுகிற ஒருவனும் பின்பற்றுவதில்லை. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய செய்திகள் இவர்களுக்கு தேவையில்லை. அப்படி கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்லுகிறவர்களை இவர்கள் சாத்தான் என்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் வேத வசனத்தை, சத்தியத்தை சத்தியமாய் உள்ளதை உள்ளபடி கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்லி சொல்லுகிற ஊழியக்காரர்களை இவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள் என்கிறார்கள், இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்கிறார்கள், இவர்கள் தான் புதிய சாத்தான்கள் என்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உண்மையை உள்ளதை உள்ளபடி வசனம் கற்பிக்கிறதை, சத்திய வசனம் சொல்லுகிறதை, வேதம் கற்பிக்கிறதை போதிக்கிறவர்கள் சாத்தான்களும், இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு சாத்தான்களும் அந்தி கிறிஸ்துக்களும்
புதிய சாத்தான்களும் கள்ளத்திற்கு தரிசிகளுமாய் இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் வெட்கமில்லை. ஆனால் கர்த்தர் இவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள், அதாவது அந்த பட்டணம், அப்படிப்பட்ட ஜனக்கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணங்கள் அது சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை. ஏன்னா இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்லி சீர்படுத்தி நல்வழிப்படுத்தி பரிசுத்தமாக்கி மீட்டு ரட்சித்து பரலோகம் சேர்க்கிறவர், நித்திய வாழ்வை பரம எருசலேமிற்கு அழைத்து செல்கிற ஒரு கர்த்தர் இல்லை என்று கர்த்தரை அவர்கள் நம்பவில்லை. குறுக்கு வழியில பரலோகம் போறதுக்கு எவெல்லாம் சொல்றானோ, குறுக்கு வழியில ஆசீர்வாத பெருக்கத்தை யாரெல்லாம் தருகிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் என்று சொல்கிறார்கள். அவர்களை, அப்படிப்பட்டவர்களை எல்லாம் கிறிஸ்துவாக, இயேசுவாக, கர்த்தராக, ஆண்டவராக, பரிசுத்தாவியானவராக இவர்கள் ஆராதிக்கிறார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் தெளிவுக்காக மட்டுமே, வேற ஒன்றுக்கும் இல்லை. உங்களை சபிக்கணுங்கிறதோ, நீங்க நரகத்துக்கு போகணுங்கிறதோ, நீங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதோ எங்களுடைய விருப்பம் அல்ல. ஆனால் அந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும், அதற்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொல்கிறோம். அதற்குள்ளே இருக்கிற கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. ஆனால் யாரிடத்தில் சேருகிறார்கள்? வேதம் கற்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் எனப்படுகிற யாவே யெகோவா எலோஹீம் என்கிற மரித்து உயிர்த்தெழுந்த மனிதகுமாரனாக இயேசுவின் நாமத்தில் பிறந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்துவாகவும் மகா பிரதான ஆசாரியராகிய இயேசுவாகவும் ஒரு சேர ஒரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதகுமாரனாக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த, பரலோகத்திற்கு ஏறி போய் மகிமையின் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே அமர்ந்து பிதாவுக்கு பிதாவாக, நித்திய பிதாவாகவும், குமாரனுக்கு குமாரனாகவும், ரட்சகருக்கு ரட்சகராகவும், கர்த்தருக்கு கர்த்தராகவும், தேவாதி தேவனாக வானாதி வானங்களின் உன்னதங்களிலே வீற்றிருந்தரசாளுகிற மகா பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவனின் ஒளியாயிருக்கிற தேவனை இந்த கிறிஸ்தவ கூட்டம் நம்பவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், அவர்கள் தேவனிடத்தில் சேரவில்லை. தங்களிடத்தில் பரிசுத்தாவியானவர் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரிடத்திலோ, தேவனுடைய ஆவியானவராகிய பரிசுத்தாவியானவரிடத்திலோ இவர்கள் நெருங்கி கிட்டி சேரவே இல்லை. அவர் அருகே செல்லவே இல்லை, செல்ல முடியாது. ஏன்? எங்களுக்கு பணம் போன்றும் போதும், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் மட்டும் போதும், செல்வ பெருக்கம் மட்டும் போதும், அந்தஸ்து, பதவி, பணம், புழக்கம் அதிகமாக எங்களுக்கு இருந்தால் போதும், ஐஸ்வர்யம் போதும், எல்லாம் நாங்கள் விலை கொடுத்து வாங்கி விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ஜிக்கிற சிங்கங்கள். அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள்னா மத தலைவர்கள், அவர்களுக்கு போதிக்கிற அவர்களுடைய ஆவிக்குரிய அப்பாக்கள், ஆவிக்குரிய அம்மாக்கள், ஆவிக்குரிய அக்காக்கள், ஆவிக்குரிய அண்ணாக்கள், எல்லாரும் யாரு? கர்ச்சிக்கிற சிங்கங்கள். என ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், எவனை விளங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வயதேடி சுற்றி திரிகிற பிசாசு அவருடைய அந்த கர்ச்சிக்கிற சிங்கங்கள். அது நியாயாதிபதிகள் சாயங்காலத்திலே புறப்படுகிறதும் விடியற்காலத்திலே ஒரு எலும்பையை மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். இவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஜபத்திலும் ஆசீர்வாதத்திலும் உபவாசத்திலும் அந்நிய பாஷைகளிலும் பாடி துதித்து பாடலாராதனை துதியாராதனை செய்து இவர்களை பரவச உணர்ச்சிகளிலேயே பரவச அனுபவங்களுக்குள்ளேயே நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் யார்? ஓநாய்கள், பட்சிக்கிற ஓநாய்கள். ஒரு கூட்டம் கர்ச்சிக்கிற சிங்கங்கள், இன்னொரு கூட்டம் பட்சிக்கிற ஓநாய்கள். மெமரி வாய்ஸ் இது வந்து டபுள் சைடு வசனம், கேலண்டர் இருக்காது, 100 பீஸ் இருக்கும். இது கேலண்டரோட இருக்கும், அதுவும் அந்த பக்கம் இருக்கிறதும் கேலண்டர் தான். இது ரெண்டு பக்கமும் வசனம். அதுன்னா 135, இதுன்னா 130. இது வேணுமா?
அது போதுமா? இது ஒரு 4. சரி. தானியல் ரெஃபரன்ஸுங்கய்யா பைபிள் தானே? பைபிள் தான். பைபிள் தான். பைபிள் தான். இதில் கன்கார்டன்ஸ் கிராஸ் ரெஃபரன்ஸ் சேர்த்து பின்னால் கொடுத்துருப்பாங்க. தனியாக அது தனியாக இருக்கும். இங்கே உள்ளால வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பருக்கு நேராக பேக்கில் போய் நம்ம பார்த்தா போதும். ஆமாம். എന്നാലും போதும் இல்லையா? போதும். 550 தாங்க. டம்மி பில்லு தருவீங்களா? சர்ச்சில் வைக்கிறோம். சர்ச்சு பேர் போடணுமா? சர்ச்சு பேர் ஒன்றும் இல்லை, தேவைப்பட்டால் போட்டலாம். எகோ சர்ச் நம்ம கல்லடி மாவட்டத்தில் இருக்கு இல்லையா, திருப்பால். சரி சரி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தடங்களுக்கு வருந்துகிறேன். திடீரென்று ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பொருள் வாங்க வந்திருக்கிறார். என் தொடர்கிறது செய்தி கவனியுங்கள். இன்றைய கிறிஸ்தவ உலகம் விரும்புகிற தீர்க்கதரிசிகள் இப்படித்தான் இருக்கிறார்கள். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிற 3ஆம் 4ஆம் வசனங்கள் சொல்லுகிற அந்த வாக்குகளின்படியே இன்றைய கிறிஸ்தவ உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவர் பெருவாரியான கிறிஸ்தவர்கள் 195% கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கர்ச்சிக்கிற சிங்கங்கள் பட்சிக்கிற ஓநாய்களின் பின்னாலே தான் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையான உத்தம ஊழியக்காரர்களுடைய பின்னால் 10, 50, 100 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யார் யாருக்கு பின்னால் லட்சக்கணக்கான கூட்டம் கூடுகிறதோ, ஆயிரக்கணக்கான 50,000, 1,00,000 பேர் கூடுகிறார்களோ அவர்களெல்லாம் பட்சிக்கிற ஓநாய்களும்
கர்ச்சிக்கிற சிங்கங்களும் அந்தி கிறிஸ்துக்களும் சாத்தான்களும் தீர்க்கதரிசிகளுமா இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறவர்கள் நம்மை பார்த்து, ஏன்னா இவங்க லட்சக்கணக்கா ஆயிரக்கணக்கா காணிக்க கொடுப்பாங்க, நாங்க இவங்கள்ட்ட வாங்குறது இல்லை, பிச்சை காசு வாங்குறது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். காணிக்க வாங்காதவன் எல்லாம் சாத்தான், காணிக்க கேட்டு வாங்குறவன் எல்லாம் கடவுள், பரிசுத்தவாங்க. நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சுக்கங்க. நான் இப்ப செய்திக்குள்ளே வருகிறேன். இனி தீங்கை காணாதிருப்பாய், மேலதிக தீங்கை, யூ ஷால் நாட் see evil anymore, இனி மேலதிக தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தேவனாகிய கர்த்தர் செப்பனியா தீர்க்கதரிசியை கொண்டு முன்னுரைத்து எழுதி வைத்திருக்கிறார். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டின் புத்தக பகுதி, பழைய ஏற்பாட்டு பகுதியிலே 1089 பக்கத்திலே எழுதி வைத்திருக்கிறார். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி மேலதிக தீங்கை காணாதிருப்பாய். இந்த 2 இறைவார்த்தைகளையும் நான் உங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சீயோன் குமாரத்தியே, யார் இந்த சீயோன் குமாரத்திகள்? தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற பரிசுத்த எருசலேம் பட்டணத்திற்கு வெளி பகுதியில் இருக்கிற சீயோன் பட்டணம். நீங்கள் இங்கே யார் யார் வசிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எருசலேம் தேவாலயம் தேவன் தங்கும் வாசஸ்தலம், தேவன் தங்கும் வீடு, தேவனுடைய ஆலயம். தேவனை பணிந்து கொள்வதற்காக, ஆராதிப்பதற்காக தேவ ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்வார்கள். அந்த தேவாலயத்தின் 4 பக்கங்களிலும் சுற்று புறங்களிலே அது எருசலேம் பட்டணம். எருசலேம் தேவாலயத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த பரிசுத்த நிலம், அதாவது லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதி, அந்த பட்டணம் எருசலேம் பட்டணம். எருசலேம் பட்டணத்திற்குள்ளே லேவியர்களும் ஆசாரியர்களும் குடியிருப்பார்கள், அவருடைய குடும்பத்தார். தேவாலயத்திலே தேவனை ஆராதிக்க அல்லது வழிபட அல்லது தொழுது கொள்ள, அவருக்கு பலி செலுத்த, அவரிடத்திலே மன்றாட ஜெபிக்க கடந்து செல்லுகிற ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே இருப்பார்கள். தேவாலயத்திலே பணிவிடை செய்கிறவர்கள் ஆசாரியர்களும் லேவியர்களும் இருப்பார்கள். அந்த லேவியர்களுடைய குடியிருப்பாகிய பரிசுத்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற 4 பக்கங்களிலும், சுற்றிலும் 4 பக்கங்களிலும் இருக்கிற அந்த லேவிய குடியிருப்புகளை, ஆசாரியத்துவ லேவிய பணிவிடைக்காரர்கள் லேவியர்களின் குடும்பங்களை தவிர்த்து அதற்கு வெளிப்புறம் சீயோன் பட்டணம். அங்கே ராஜாக்களும் ராஜவம்சங்களும் ராஜவம்சத்து பிரபுக்களும் அந்த கோத்திரமாக சுற்றிலும் அந்த நாலாபுரத்திலும் சூழ்ந்திருப்பார்கள். அது சீயோன் பட்டணம். இறை மக்கள் தேவ ஜனங்கள் குடியிருக்கிற பகுதி சீயோன் பட்டணம். நம்முடைய சரீரத்தை இதற்கு நீங்கள் ஒப்பிட்டு எடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமாகிய நம்முடைய ஜீவாத்மா குடிகொண்டிருக்கிற, நம்முடைய ஜீவனும் ஜீவாத்மாவும், நம்முடைய ஜீவனும் ஆத்மாவும் குடிகொண்டிருக்கிற நம்முடைய இருதயம், உள்ளான இருதயம் நம்முடைய நிஜ வடிவ மனிதமாக இருக்கிறது, ஜீவாத்மாவின் குடியிருப்பாக இருக்கிறது. அதற்குள்ளே தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், அல்லது கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஜீவ சுவாசமாகிய நம்முடைய ஜீவன் நம்முடைய இருதயத்திற்குள்ளே குடியிருக்கிறது. இந்த ஜீவனை நாம் கெடுத்து அருவருப்பாக்கி வைத்திருக்கிறோம். அதனாலே நாம் பரிசுத்த ஆவியானவர் வர காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சத்திய ஆவியானவரால் நாம் நடத்தப்படுவதற்கு, நாம் சத்திய ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம். தேவனுடைய வசனங்களை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற இறை வார்த்தைகளை தியானிக்கிறோம், அதை படிக்கிறோம், அதை பகிர்ந்து கொள்ளுகிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இருதயம் தேவன் தங்கும் வாசஸ்தலமாக இருக்கிறது. நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த புற உடலாகிய நம்முடைய மாம்ச சரீரம் சீயோன் பட்டணமாக இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய இருதயம், ஆழ்மனமாகிய இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் உரைகிறார், வந்து வாழுகிறார்.
நம்மை பரிசுத்தமாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழுகிறார். அந்த அவர் வாழுகிற நம்முடைய இதயத்திற்குள்ள இதய பலகையிலே அல்லது மனத்திரையிலே, ஆழ்மனதின் மனத்திரையிலே வேத வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே தேவனுடைய வார்த்தைகள் தான் குடியிருக்கும். அது உங்களிலும் என் இதயத்திற்குள்ளும் நிறைந்திருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள், அதாவது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 33, 34 வசனங்களிலும், 1 யோவான் 2 அதிகாரம் 20 மற்றும் 27 வசனங்களிலும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற தேவனாலே முன்னுரைக்கப்பட்டிருக்கிற தேவனாலே எரேமியாவின் மூலமாய் முன்னுரைக்கப்பட்டதும் பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்த யோவான் மூலமாய் முன்னுரைக்கப்பட்டதுமாய் இருக்கிற அந்த இறைவார்த்தைகள் இரண்டும் நம்ம எழுத்தின்படி நம்முடைய இருதய பலகையிலே அவர் என்ன செய்திருப்பார்? எழுதியிருப்பார். அதற்கு வேற ஒரு பெயர் உண்டு, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்டிவ் ஏரியா. ஆழ்மனதின் மனவெளி ஒளித்திரை. நம்முடைய ஆழ் மனதிற்குள்ளே ஒரு கண்ணாடி கடல் போன்ற கண்ணாடி ஒளித்திரை இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்திலே தேவனுக்கு முன்பாக ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது. அதே கடல், அது போன்ற ஒரு கண்ணாடி ஒளித்திரை கடல் நம்முடைய இறுதி ஆழ்மனதுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆழ்மனதின் பலகை, அந்த பலகையிலே, அந்த கண்ணாடி பலகையிலே தேவன் தம்முடைய இறைவார்த்தைகள் அனைத்தையும் தேவன் இந்த பூமியிலே தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் மூலமாய் கூறி முன்னுரைத்து எழுதி வைத்திருக்கிற அனைத்து வார்த்தைகளையும் பழைய புதிய உடன்படிக்கைகளின் நித்திய உடன்படிக்கைகளின் பிரமாணங்கள் அனைத்தையும் நம்முடைய இருதய பலகையிலே எழுதியிருக்கிறார். அங்கே தான் தேவன் குடியிருக்கவும் செய்கிறார். அந்த இருதயத்தை, ஆழ்மனதின் இருதயத்தை சூழ்ந்திருக்கிற நம்முடைய புற உடலாகிய நம்முடைய மாம்ச கண்களால் காணப்படுகிற இந்த சரீரம் சியோன் பட்டணமாக இருக்கிறது. நாம் இதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இருதயம் பரிசுத்தமாகிற போது, பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திலே குடிவருகிற போது நம்முடைய புறவுடலாகிய சரீரம் சுத்திகரிக்கப்படும். இந்த புறவுடலாகிய சரீரம் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய வாசஸ்தலமாக மாறுகிற போது ரெண்டுமே, ஒரு அகவுடலும் புறவுடலும் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலமாகவும் தேவனுடைய பரிசுத்த பட்டணமாகவும் மாறும்போது அகவுடல் எருசலேம் பட்டணமாகவும் நம்முடைய புறவுடல், அதாவது தேவ சாயலே ஒளியை பிரதிபலிக்கிற, ஒளியை பிரகாசிக்கிற இந்த புறவுடலாகிய சரீரம் சீயோன் பட்டணமாகவும் மாறும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே தான் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே. இதுவரைக்கும் என்ன இருக்கு? உங்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் உண்டு. நீ மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருக்கிற வரையும் புறவுடலாகி இந்த மாம்ச சரீரம் உணர்ச்சிகள் மிக்கதாக, உணர்ச்சி கொந்தளிப்புகள் நிறைந்ததாக, ஆசை இச்சைகள் நிறைந்ததாக, மனவிருப்பம் போல் வாழ தூண்டுகிற அந்த உணர்ச்சிகளை கொந்தளிக்கிற அந்த உணர்வுள்ளதாக இருக்கும் வரை உனக்கு என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, துக்கங்கள் உண்டு. உன்னை பரிசோதிக்கும்படியாக சாத்தான் வருவான். யோபுவை பரிசோதித்தது போல உனக்கு மிகுந்த தீமைகளை கொண்டு வருவான். இவனை கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலிருந்து இடறி வழி தப்பி போக செய்யும்படியாக உலகத்தின் பணம், செல்வம், பொக்கிஷங்களை, உனக்கு மனவிருப்பம் போல் வாழ்க்கையை உன் முன்னாலே கொண்டு வருவான் பிசாசு. இதை நீ இச்சித்து அதை எடுத்துக்கொள்ள போவாய் என்றால் உனக்கு தீங்கு. அவன் தீங்கு செய்ய வருகிறான். சாத்தான் யாரு? சாத்தானுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. குற்றம் சுமத்துகிறவன், விரோதம் உண்டாக்குகிறவன், உன்னை வழிகளிலே, பக்க வழிகளிலே இடறி விழச் செய்கிறவன், உன்னை அழிவுக்கு நேராக இழுத்து செல்கிறவன், உன்னை சோதிக்கிறவன், உன்னை பரிசோதனை செய்கிறவன், உன்னை நித்திய மரணத்திற்கு நேராக இழுத்து செல்கிறவன். இதற்கான எல்லா உபத்திரவங்களையும், எல்லா தீமையான காரியங்களையும் உன் வழியிலே கொண்டு வந்து போடுவான். உன் வாயிலே கொண்டு வந்து வைப்பான். உன் இருதயத்திலே கொண்டு வந்து வைப்பான். அதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் தீங்கு. நீ உங்களுடைய மனதின் இச்சைகளினாலே உங்களுக்கு நீங்களே தீங்குகளை வருவித்துக் கொள்ளுகிறீர்கள். தீங்குக்கு விலகி போகணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தான் கற்பித்தார். என்ன? தீமைகளுக்கு எங்களை விலக்கி காத்தரலும், தீமைகளுக்கு எங்களை தப்புவித்துக் கொள்ளும். தப்புவதற்கான வழியை உனக்கு வைத்திருக்கிறார். நீ தான் வழி தப்பிக்குரிய. நீ அந்த வழி, அந்த தப்பி செல்வதற்கு அந்த இடர்களிலே, பள்ளங்களிலே, துக்கங்களிலே, துன்பங்களை நீ
அதை விலை கொடுத்து வாங்காதிருப்பதற்காக நீ அதை கடந்து செல்ல வேண்டும். நீ தான் கடந்து செல்லலையே. அதுக்கு தான் அவன் கொண்டு வந்து வைக்கிறான் அவனுக்கு முன்னாடி. உனக்கு பண தேவை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். நீ உடல் சுகம் தேடுகிறாய் என்று உனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். நீ ஐஸ்வர்யத்தை விரும்புகிறாய் என்று அவனுக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு முன்னாடி கொண்டு வைப்பான். ஏன் அவன் ஆண்டவரையே, தேவனையே, தன்னை படைத்த தேவனையே சோதனை செய்தவனாயிட்டு 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வெளியே வர்றாரு. 40 நாள் தண்ணீர் குடிக்கல, ஆகாரம் புசிக்கல, பசியா இருப்பாருன்னு தெரியும். அவர் மாம்ச சரீரத்தில் இருக்கிறார், பசியா இருப்பாருன்னு நேரே கொண்டு போய் கல்லை காட்டுனானே. இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடுவோன்னு ஒன்ன விடுவானா, என்ன விடுவானா? நாம் மாம்சத்தில் இருக்கிறோம், அதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் ஆசை இச்சைகளை தூண்டுகிறான், நாம் அதிலே சிக்கிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் கற்பித்து தந்த அந்த ஜெபத்திலே எல்லாவற்றையும் கற்பித்து தந்து விட்டார். பெரும் சம்பாத்தியங்கள் வேண்டாம், ஆனால் நாம் சம்பாத்தியத்தை அவன் தூண்டுகிறான். நம்ம 10 தலைமுறை 20 தலைமுறை சந்ததிக்கு சம்பாதித்து வைக்கிறதுக்கு அவன் தூண்டுறான். அவர் சொன்னார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், அன்றன்று உள்ள உணவை எங்களுக்கு தாரும், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று கேளுங்கள் என்று. நம்ம அதையா கேட்கிறோம்? ஆண்டவரே, 1000 வருஷத்துக்கு நான் நிலைவரமாக நானும் என்னுடைய சந்ததிகளும் சாப்பிடுவதற்கான ஆகாரத்தை எங்களுக்கு தாரு. நீ அதுக்கு தானே சம்பாதிக்கிற? இதான் கண்ணி. இவைகளினாலே நீ உனக்கு வேதனையை, உனக்கு தீங்கை உண்டாக்கி கொள்கிறாய். பிறகு கர்த்தருக்கு கண்ணு காணலையா? ஆண்டவரே, உமக்கு கண்ணு இல்லையா? என்ன பார்க்க மாட்டீரா? அவர் சொன்னாரு, அன்றன்றுள்ள ஆகாரம் மட்டும் எங்களுக்கு தாரும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் என்று. ஆனா நீ 10 தலைமுறைக்கு, 50 தலைமுறைக்கு, 100 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வைக்கிறதுக்கு பணத்தை கேட்கிற. நீயே உனக்கு குழியை தோண்டிக் கொள்கிறாய். அவரவர் தங்களின் மனதின் இச்சைகளினாலே பிடிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறார்கள். யாக்கோபு நிருபத்திலே சொல்லுகிறார், தேவன் ஒருவரையும் தானாக சோதிக்கிறதில்லை, சோதிக்கிறதுக்கு வேற ஒருத்தனை வச்சிருக்காரு, அவன் தான் சாத்தான். நீ சாத்தானை கும்பிடுகிறாய், சாத்தானுக்கு கைக்கூலி கொடுக்கிறாய். நாட்டில் காவல் நிலையம் ஒன்று வச்சிருக்குன்னா, காவல் நிலையம் கோர்ட் இருக்குன்னா, நம்ம என்ன பண்றோம்? அநியாயம் செய்து பிடிக்கப்பட்டு காவல் நிலையத்துக்கு போனா, அல்லது அநியாயம் செய்யாத ஒருவனை பொய்யாய் குற்றம் சுமத்தி காவல் நிலையத்தில் சேர்த்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அவனுக்கு தண்டனை தீர்ப்பு, அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், அவனுக்கு அல்லது ஜெயில் தண்டனை கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யறோம்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனுக்கு கைக்கூலி கொடுக்கிறோம். கோர்ட்டுக்கு போய் வக்கீலுக்கும் நீதிபதிக்கும் கைக்கூலி கொடுக்கிறோம் தானே? இதத்தான் சாத்தான் எதிரடையாக கொண்டு வரான். உங்களை வஞ்சிப்பதற்கும், உங்களை வஞ்சகத்திலே பிடித்துக் கொள்வதற்கும், உங்கள் விசுவாசத்தை சோதிப்பதற்கும், நீ கிறிஸ்துவின் மேல் உறுதியான நம்பிக்கையில் இருக்கிறாயா என்பதை சோதிப்பதற்காக அவன் உனக்கு முன்னாக கண்ணிகளையும், குழிகளையும், பள்ளங்களையும், சூதுகளையும், சூதுவாதுகளையும் கொண்டு வருகிறான். நீ அதிலே சிக்கிக் கொள்ளுகிறாய். பிறருக்கு இடுக்கண் துன்பம் விளைவிப்பதற்காக நீ சாத்தானை பிடித்துக் கொள்ளுகிறாய். அவனுக்கு காணிக்கை கொடுக்கிறாய், அவனுக்கு கைக்கூலி கொடுக்கிறாய். அவன் விரும்புவது போல எல்லாம் அவனுக்கு கொடுத்து நீ அவன் விரும்பினதை நீ செய்கிற. அதனால உனக்கு என்ன வேணும்னாலும் அவன் தருவான். இன்றைய போதகர்களும் போதகர்களில் பெருவாரியான, ஆரம்பத்தில் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 150 விசுவாசிகள் போற போதகர்கள் அல்ல, 100, 50, 500 விசுவாசிகளை மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான கள்ள விசுவாசிகளை, பேராசைக்காரர்களை, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்களை வழி நடத்துகிறவர்கள் கள்ளர்கள், ஓநாய்கள். இவர்கள் தான் சாத்தானுடைய கைக்கூலிகள். அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு. உன் ஆவி ஆத்துமா சரீரம் தேவனுடைய, உன் ஆவி ஆத்துமா தேவனுடைய எருசலேம் பட்டணமாகவும், நீ எருசலேமின் குமாரத்தி மக்களாகவும், உன் புற உடலாகிய சரீரம் சீயோன் பட்டணமாகும், பரிசுத்த பட்டணமாகிய சீயோன் பட்டணமாகும். நீங்கள் சீயோனின் ராஜாக்களும் ராஜரீக ஆசாரிய வம்சமும் ஆகி நீங்கள் மாற்றப்பட வேண்டும். அப்படி மாறுகின்ற போது, சீயோன் குமாரத்தியே, இந்த வார்த்தைகள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்றால், இதை நீ விசுவாசிக்கிறாய் என்றால், நீ கம்பீரித்து பாட வேண்டும். இன்றைய கிறிஸ்தவர்கள்
துதி ஆராதனை என்கிற பெயரில் பரவச அனுபவங்களோடு துள்ளி குதித்து ஆராதிப்பது போல இல்ல. இது பரவசம். ஒரு நிமிடம் நீ ஆலயத்துக்குள்ள இருக்கிற அவ்வளவு நேரம் தான் உனக்கு பரவசம். இந்த பரவசம் வேண்டாம். உன் வாழ்நாள் முழுவதும் உன் இருதயம், உன் ஆத்மா கம்பீரித்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும் கர்த்தரை. சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். சீயோன் பட்டணத்திலும் பட்டணத்திற்கு புறம்பும் வெளியேயும் தேசமெங்கும் பூமி எங்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களே, இஸ்ரவேலர்களே, பூமியின் சகல மக்களினங்களிலுமிருந்து தேவனுக்கென்று பரிசுத்த ஜனங்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களே, நீங்கள் அனைவரும் இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எப்படி? தாவீது அரசன் ஆர்ப்பரித்து பாடினான். தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் தங்கியிருந்த அந்த கிருபாசன பெட்டியை சுமந்து கொண்டு வந்தபோது சிறைப்பட்டு போன அந்த கிருபாசன பெட்டியை பெலிஸ்தருடைய தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு வருகின்ற அந்த வேளையிலே, அல்லது எருசலேமுக்கு அதை கொண்டு வருகின்ற வேளையிலே, எருசலேம் தேவாலயம் அதற்கு பிறகுதான் கட்டப்பட்டுச்சு இல்லையா, சாலமோனுடைய அரசு காலத்தில். எருசலேமுக்கு தாவீது அரசன் எருசலேமுக்கு தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியாகிய அந்த கிருபாசன பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற போது அவன் துள்ளி குதித்து ஆர்ப்பரித்து பாடினான், நடனமாடி கர்த்தரை துதித்தான். நீங்க அப்படியே பாடுறீங்க. இது பரவசம், அது ஆர்ப்பரிப்பு. தாவீது அரசனும் அவனோடு வந்தவர்களும் நடனமாடி கர்த்தரை துதித்து பாடினார்கள். அது ஆனந்த களிப்பு. இன்றைய கிறிஸ்தவ உலகம் நடனமாடி துள்ளி குதித்து கூவுகிறது, ஊளையிடுகிறது, விளங்காத பேச்சை பேசி கூவி கொண்டிருக்கிறது. இது பரவச அனுபவம், இது வஞ்சிக்கப்பட்ட அனுபவம். இது ஒரு நொடி பொழுதிலே போய்விடும், அல்லது சில மணி நேரங்களுக்குள்ளே இது உங்களை விட்டு விலகிவிடும். நீ சாதாரண மனிதனாக அருவருப்பும் வேசித்தனமும் பொய்யும் பித்தலாட்டமும் தீய வார்த்தைகளும் நிறைந்த வாயோடு நீ அதே கர்த்தரை பரவச அனுபவத்திலே எப்படி துள்ளி குதித்து பாடினாயோ, விளங்காத பேச்சை, பொருளர்த்தமற்ற உளறல் பேச்சை பேசி எப்படி பரவச அனுபவத்தில் நடனமாடி துள்ளி குதித்தாயோ, அந்த அனுபவம் விலகின பிற்பாடு உன் வாயிலே அருகே வாயில் வரக்கூடாத, காதில் கேட்க சகிக்காத தீய வார்த்தைகளை பேசுகிறாய். அங்க உளறல் பேச்சு, இங்க கெட்ட வார்த்தை. உனக்கிட்ட இருந்த பரவசம் பரிசுத்தம் எல்லாம் எங்க போச்சு? ஆலயத்தோட போயிடுச்சா? ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. யார் நீங்கள்? கிறிஸ்துவன் அடியவர்களா அல்லது கள்ள கிறிஸ்தவர்களா, ஐஸ்வர்யவான்களா? கிறிஸ்துவனால் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொல்கிறீர்கள். பகாத வழிகளில் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறீர்கள். இதற்கு வழிகாட்டிகள் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஊழியர்களும். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலிருந்து எல்லா கபடமும், எல்லா வஞ்சகமும், எல்லா அட்டூழியங்களும் வெளியேறி இருக்கிறது. அது உலகம் பூரா பறந்தது. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் எருசலேமின் தீர்க்கதரிசிகளிடத்திலே நடைமுறையில் இருக்கிறது என்று சொல்கிறது வேதம். தேடி வாசிங்க. தீர்க்க தரிசன புத்தகங்கள், எரேமியா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கு. மதவானம் ஏசாயா 28ஆம் அதிகாரம். பிரசங்க பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் மதுபானத்தினால் வழி தப்பி திரிகிறார்கள். எல்லாம் எருசலேமின் தீர்க்கதரிசிகளிடமிருந்து தான் வெளியேறியது, வெளியே பறந்து வந்தது, வியாபித்து நிற்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் எல்லாம் இவர்களை பரிசுத்தவான்கள் என்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. எருசலேம் குமாரத்தி, தேவாலயத்தில் இருக்கிற தேவாலயம் எருசலேம், தேவனுடைய ஆலயம் எருசலேம் ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அதனால்தான் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவனாகிய கர்த்தர் முன்னுரைத்தார் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு. எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, எருசலேமே உங்களையும் என்னையும் பார்த்து தேவனை ஆராதிக்கிற, உண்மையான கடவுளை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்களை பார்த்து கேட்கிறார். எருசலேமே, அதாவது என் ஆலயமே, என் வீடே, என் பரிசுத்த வாசஸ்தலமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு
உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். இந்த வார்த்தையின் அர்த்தம் புரிந்திருந்தால் உன் மனசாட்சியை தொட்டு கேள். அக்கிரம நினைவுகள், பிறருக்கு தீங்கிழைக்கும் எண்ணங்கள் உன் இதயத்தில் தோன்றவில்லையா? பிறரை கேவலமாய் திட்டு பேசுகிற தீய கெட்ட வார்த்தைகளை நீ ஆலயத்திற்கு போயிட்டு வெளியே வந்து பரிசுத்த அனுபவம் தீர்ந்த உடனே நீ தர மாதிரியா கெட்ட வார்த்தை பேசல? தேவாலயத்து காணிக்கைகளை நீ கொள்ளையடிக்கல? காணிக்கை கொடுக்காதவனை நீ சபிக்கல? இது அக்கிரம நினைவுகள் இல்லையா? உன்னை பரிசுத்தமான எந்த கண்ணோட்டத்தில் சொல்லுகிறாய்? அவர் சொல்லுகிறார், எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு, நீ மீட்டுக் கொள்ளப்படும்படிக்கு, நீ பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. கழுவுனியா? எந்த தண்ணீரை கழுவுன? உன் இருதயத்தை உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உன் ஆழ்மனதின் இருதயத்தையும் கழுவி சுத்திகரிக்கிற ரத்தம், சுத்த ஜலம், ஜீவ தண்ணீர், இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த ரத்தமும் அவருடைய சரீரத்திலிருந்து பாய்ந்தோடி வந்த ஜீவ தண்ணீரும் தானே. நீ எந்த தண்ணீரினால் உன் இருதயத்தை கழுவினாய்? புறவுடல தான் டெய்லி கழுவுறோமே, டெய்லி ஆத்துல குளத்துல மூழ்கி எழும்புகிறோமே. இருதயம் கழுவப்பட்டதா? இல்லையே. உன் இருதயம் பொல்லாப்பற கழுவப்பட்டிருந்தால் நீ எருசலேம் குமாரன். உன் புற உடலும் உன் அக உடலும் ஆகிய இருதயமும் ஆழ்மனமும் உன் புற உடல் ஆகிய இந்த மாம்ச சரீரமும், மாம்சமும் ரத்தமும் குடிகொண்டிருக்கிற இந்த சரீரமும் உள்ளும் புறம்பும் அழுக்கற பாவமர அழுக்கற கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் அது தெளிக்கப்படும் சுத்த ஜலமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மேல் எங்கள் மேல் என் மேல் தெளிக்கப்படுகிற போது அது பரிசுத்தமாகும் வரை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் வரையிலும், அது செத்தவனானாலும் சரி, மரித்து போனவனானாலும் சரி, உயிரோடு இருக்கிறவனானாலும் சரி, இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும் சரி, என்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெண்பனி போல் நம் மேல், நம்முடைய சரீரத்திலும் புற உடலிலும் புற உடலில் உச்சம் தலையில் தெளிக்கப்படுகிறது. வெண்பனி போல் தெளிக்கப்படணும். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனங்கள், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இப்படிப்பட்ட அநேக வசனங்கள். இவைகளினால் தான் மறு ஜென்ம முழுக்கை நீ பெற முடியும். இயேசு கிறிஸ்து தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மட்டுமே, அந்த ஜீவ தண்ணீரினால் மட்டுமே மறு ஜென்ம முழுக்காகிய மறுபடி பிறக்கின்ற முழுக்கை பெற முடியும். ஆற்றின் தண்ணீரையோ குளத்தின் தண்ணீரிலையோ வாய்க்கால் தண்ணீரையோ பெற முடியாது. மூழ்கி மழை தண்ணீர்னாலும் நீ கழுவி சுத்திகரிக்கப்பட முடியாது. நீ எங்கே கழுவி கொண்டாய்? உன் இருதயம் அழுக்கற கழுவப்பட்டிருக்கிறதா? அந்த அழுக்கற கழுவப்பட்ட உன் இருதயத்திற்குள்ளே, இருதயத்தின் ஆழ்மனதின் எண்ணங்களிலே தீய எண்ணங்கள் இல்லையா? தீமை செய்யும் துரோக சிந்தனைகள் இல்லையா? அதனால்தான் அவர் கேட்கிறார், எருசலேமே, உன்னை எருசலேமே என்று அழைக்கிறார். என்னுடைய வாசஸ்தலமே, என்னுடைய ஆலயமே, என்னுடைய வீடே என்று அழைக்கிறார். நீ தகுதியா இருக்கிறாயா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவரே, இதெல்லாம் இருந்தா தான் நீ எருசலேம் பட்டணம். நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நீ தேவனுடைய எருசலேம் பட்டணம், எருசலேம் தேவாலயம். நீ பரிசுத்தமாய் உன் புறவுடலும் பரிசுத்தமாய் இருந்தால் நீ தேவனுடைய சீயோன் பட்டணம். நீ எங்கே இருக்கிறாய்? உன் இருதயம் எருசலேமாகவும் இல்லை, உன் சரீரம் சீயோனாகவும் இல்லை. பின் எந்த மக்கள் கூட்டத்தில் இருக்கிறாய்? இஸ்ரவேலின் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கூட்டத்தில் இருக்கிறாயா? சீயோன் குமாரத்திகளின் பிள்ளைகளுடைய வரிசையில் இருக்கிறாயா? எருசலேம் குமாரத்தியினுடைய பிள்ளைகளின் வரிசையில் இருக்கிறாயா? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இருக்கிறீர்களா? இறை மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட, நித்திய ஜீவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களாகிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறீர்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களாக இருக்கிறீர்களா? இது ஒன்றும் இல்லைன்னா நீ சீயோன் குமாரத்தியும் இல்ல, எருசலேம் குமாரத்தியும் இல்ல, இஸ்ரவேலும் அல்ல. 2-3 அர்த்தம் தெரியுது உங்களுக்கு? புரிந்து கொள். 15ஆம் வசனம், அது நீ எருசலேம் குமாரத்தியாகவோ சீயோன் குமாரத்தியாகவோ இருந்தால் நீ கம்பீரித்து பாடு. நீ இஸ்ரவேலனாக இருந்தாலும் நீ கம்பீரித்து பாடு, ஆர்ப்பரிப்போடு பாடு. எருசலேம் குமாரத்தி, உன் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கம்பீரி, மகிழ்ந்து களிகூறு. மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? சாப்பாடு இல்லைனாலும் மகிழ்ச்சியா இருக்கணும். நீ தொழில் செய்கிறாய் என்றால், இன்னைக்கு வியாபாரமே 5 ரூபாய்க்கு கூட வியாபாரம் நடக்கலன்னா கூட மகிழ்ச்சியா இருக்கணும். இருக்கிறியா?
இல்லையே. எப்படி திருடலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி மற்றவர்களை ஏமாற்றலாம், எப்படி விசுவாசிகளிடத்திலே காணிக்கை வாங்கலாம், வாங்கி நான் சுபிட்சமாக வாழலாம், அப்படித்தானே யோசிக்கிறார். இதெல்லாம் தீய எண்ணங்கள் இல்லையோ? அப்படின்னா உன் எருசலேமும் உன் இதயமும் உன் ஆழ்மனமும் உன் புற உடலும் தேவனுடைய எருசலேமாகவோ தேவனுடைய ஆலயமாகவோ தேவனுடைய பரிசுத்த பட்டணமாகவோ இல்லை. உனக்கு துன்பங்கள் உண்டு. அவர் சொல்லுகிறார், நீ மகிழ்ந்து கழிவு முழு இருதயத்தோடு. முழு இருதயம்னா அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? முழு ஆவி, உன் ஜீவன் இருக்கிறது. முழு ஆத்மா, உன் ஆத்மா இருக்கிறது. உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு ஆவியோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு சிந்தனைகளோடும் இதெல்லாம் உனக்கு இருதயத்துக்குள்ளதான் இருக்கு. விஞ்ஞானி சொல்ற மாதிரி மூளையில சிந்தனை இல்லை, எல்லாம் இருதயத்துக்குள்ளதான் இருக்கு. அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை தூய்மைப்படுத்துங்கள். இது தூய்மைப்படுத்தப்படுவது கிறிஸ்துவின் ரத்தத்தினால், தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தான். முழுக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்ல, தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். தெளித்தல் தான் ஸ்நானம், அல்லது ஊற்றுதல் தான் ஸ்நானம், முழுக்குதல் அல்ல. பொய்யாக ஒன்றை கற்பனையாக தெரிந்து கொண்டு நீ மறுஜென்ம முழுக்குங்கிறது ஸ்நானம். அது ஊற்றுதல் அல்லது தெளித்தல். அதை புரிந்து கொள்ளுங்க. முழுக்குன்னு மொழிபெயர்த்துட்டாங்க, அவ்வளவுதான். நீ அதை அர்த்த தவறாக மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பை வைத்துக் கொண்டு முழுக்கு 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 எங்க பிள்ளைய பிடிச்சி ஆத்துக்குள்ளே அவர் 3 நிமிடம் முக்கி வைப்ப பிள்ளை செத்து போகும் ஐயா. ஒரு பாஸ்டர் பிடிச்சி 3 நிமிடம் ஆழ்கடலிலோ அல்லது ஆழ்ந்த தண்ணீரிலோ அவனை முழுக்கி வச்சா மூச்சு திணறாது உனக்கு? முழுக்கு முழுக்குன்னு சத்திட்டு இருக்க. வேதம் சொல்லுகிறது தெளித்தல் அல்லது ஊற்றுதல். சங்கீதம் 133 சங்கீதம் சொல்லுகிறது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அங்க முழுக்கப்பட்டுன்னு சொல்லல. 1 பேதுரு 1:2 சொல்லுகிறது தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கும். எபிரேயர் 12:24 சொல்லுது தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இன்னும் தெளிக்கப்படல. இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்களா? இந்த வேத வசனங்கள் எல்லாம் பொய்யா? இவைகளுக்கு அடங்கி இவைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கலன்னா மீட்பில்லை, ரட்சிப்பில்லை. நீ ஐஸ்வர்யவான் ஆகலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகத்துக்கு இடமில்லை. நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா நீ வழிபடுகிற இயேசு சிலுவையில் அடித்து கொலை செய்யப்படாத இயேசு. நீ வழிபடுகிற கிறிஸ்து, நீ யாரிடத்தில் ஐஸ்வர்யம் கேட்கிறாயோ, ஆசீர்வாதம் கேட்கிறாயோ, காணிக்கை கொடுத்து, கைக்கூலி கொடுத்து, லஞ்சம் கொடுத்து ஆசீர்வாதம் கேட்கிறாயோ, அந்த இயேசு யார்? அந்த கிறிஸ்து யார்? சிலுவையில் அறையப்படாத அந்தி கிறிஸ்து, சிலுவையில் அறையப்படாத வேறொரு இயேசு. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மரித்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நீ கேட்கறதெல்லாம் எனக்கு தர மாட்டாரு. என் அப்பாட்ட அதை கேட்டேன் இதை கேட்டேன், அப்பா உடனே தந்தாரு. காரை கேட்டேன், காரை தந்தாரு. அது அந்த அப்பா. யாரு? வேறொரு அப்பா. சிலுவையில் அறையப்படாத இயேசு, உன்னை மீட்டு ரட்சிப்பதற்காக ரத்தம் சிந்தி மரிக்காத இயேசு, உன்னை மீட்டு ரட்சிப்பதற்காக ரத்தம் சிந்தாத அந்தி கிறிஸ்து, கள்ள கிறிஸ்து, எதிர்கிறிஸ்து, எதிராளி, பிசாசு. இன்றைய கிறிஸ்தவ உலகம் 190% பேர் அந்த அந்தி கிறிஸ்துவாகிய சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்துவையும் அந்த சிலுவையில் அறையப்படாத வேறொரு இயேசுவையும் அருள்நாதர் இயேசுவையும் தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்குத்தான் காணிக்கை கொடுக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கிற காணிக்கை எதுவும் ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொள்வதில்லை, தேவனாகிய கர்த்தர் பெற்றுக் கொள்வதில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களிடத்தில் காணிக்கைகளை கேட்கவில்லை. இந்த வீண் காணிக்கைகளோடு நீங்கள் என்னுடைய சமூகத்தில் வராதிருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் யாரை ஆராதிக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, செப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, உன் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாகிய பரலோக பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற கர்த்தர், உன் ஜீவனின் வெளிச்சமாயிருக்கிற கர்த்தர்,
உன் ஜீவனின் ஒளியாயிருக்கிற கர்த்தர், உன் ஜீவனாயிருக்கிற கர்த்தர், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. உன் ஆக்கினைகள் என்ன? தண்டனை தீர்ப்புகள், ஆக்கினை, மரண ஆக்கினையின் தண்டனை தீர்ப்புகளை அகற்றி. நீ நித்திய மரணத்திற்காக விற்கப்பட்டிருந்தாய். ஆக்கினை தீர்ப்புன்னா மரண ஆக்கினையின் தண்டனை தீர்ப்பு. இந்த உலக பூமியில் இருக்கிற மாம்ச சரீரம் உள்ள அனைத்து மனிதர்களுமே நித்திய மரண ஆக்கினைக்கு விற்கப்பட்டவர்கள். நம்மை மீட்டு ரட்சித்தவர் தம்முடைய விலைக்கிரை, சிலுவையிலே சிந்தின தூய ரத்தத்தின், பாவ மன்னிப்பின் விலைக்கிரயம் ரத்தமாகிய அந்த விலைக்கிரயத்தினால், பாவ மன்னிப்பின் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் விலை மதிப்பற்ற அந்த கிரயத்தினால் உன்னையும் என்னையும் இந்த உலகத்தின் தெரிந்து கொண்டிருக்கிற அவருடைய முன் தீர்மானத்தின்படி, அனாதி முன் அறிவின்படி, முன் தீர்மானத்தின்படி, முன் குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருந்த, பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருந்த அனைத்து இறை மக்களையும் அவர் தம்முடைய விலை மதிப்பிட முடியாத அல்லது விதை மதிப்பற்ற அந்த இரத்தத்தின் விலை கிரயத்தினால் என்ன செய்திருக்கிறார்? நம்மை விலை கொடுத்து, அந்த இரத்தத்தை கிரயமாக செலுத்தி விலையாக கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அவருடைய விலை மதிப்பில்லாத இரத்தத்தின், அந்த பரிசுத்த தூய ரத்தத்தின், அந்த வெண்பனி போல் சிந்தப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின், தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உன்னையும் என்னையும் இந்த பூமியின் ஜனங்களையும் பிசாசின் கையில் இருந்து அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அதனால் உன்மேல் இருந்த மரண அக்கினையின் தண்டனை தீர்ப்பு, நித்திய மரணத்திற்கான அந்த தண்டனை தீர்ப்பில் இருந்து உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், வெளியே கொண்டு வந்திருக்கிறார். புரிந்து கொள். அதால வெறும் அல்லேலியா ஸ்தோத்திரத்தினால் அல்ல, காணிக்கைகளினால், நீ கொடுக்கிற காணிக்கைகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற ரத்தத்தின் விலைக்கிரயத்தினால் உன் ஜீவாத்மா, உன் சரீரம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. மரண தண்டனை தீர்ப்பில் இருந்து உன்னை விலை கொடுத்து மீட்டு விடுதலையாக்கி விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் என்பது உண்மையானால் நீ வசனத்திற்கு செவி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். வசனம் தான் சத்தியம், சத்தியம் தான் இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்றார். எதற்கு வழி? உன்னை மீட்டுக் கொள்வதற்கு. அவரை சத்தியமானவராக இருக்கிறார், அவரை சாட்சியுள்ளவராக இருக்கிறார், அவரே உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். உன்னை மீட்டு ரட்சித்து பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு, தேவனுடைய பிள்ளையாக தேவ சமூகத்தில் கொண்டு உன்னை நிறுத்துவதற்கு அவர் உன்னை தம்முடைய ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். முழுக்கு ஸ்நானத்தினால் அல்ல, தெளிப்பு ஸ்நானத்தினால் அல்ல, தண்ணீர் ஸ்நானத்தினால் அல்ல. இது புற உடல். இந்த புற உடலாகிய இந்த மாம்ச சரீரம் தேவனுடைய ஆலயத்திலே அங்கத்துவம், உறுப்பினராக சேர்ந்து கொள்வதற்கு மட்டும்தான் தண்ணீர் அடையாளம். நீ அதை புரிந்து கொள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, உன் மரண தண்டனையின் தீர்ப்புகளை உன்னை விட்டு அகற்றி, உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். உனக்கு சத்துரு யார்? நீங்களும் நானும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நம்மை போன்ற சக மனிதர்கள் நமக்கு சத்துருக்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்ல, சத்துருக்களும் அதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை படிக்கணும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. பரிசுத்த பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதின அந்த நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்தை படியுங்கள். அங்கே எழுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மட்டுமல்ல, மாம்சமும் இரத்தமுமான மனிதர்களோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது. அவர்களும் நமக்கு சத்துருக்கள் தான். நமக்கு தீங்கு இழைக்காதவரை அவர்கள் நமக்கு சத்துருக்களாக மாட்டார்கள். காரணமின்றி உனக்கோ, காரணமின்றி நீ அவனுக்கோ தீங்கு இழைக்கிற போதுதான் நாம் சத்துருக்களாகிறோம். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனாலே தான் சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தத்தோடு மட்டுமல்ல, மாம்சமும் இரத்தமுமான சக மனிதர்களோடு மட்டுமல்ல. எல்லா மனிதரும் சத்துருக்களாக மாட்டார்கள். நீ அடிச்சாலும் துப்புனாலும் வாங்கிட்டு பேசாம போறவங்க உண்டு. நீ கெட்ட வார்த்தை பேசினாலும் பேசாம திருப்பி போறவங்க உண்டு. அமைதியா போயிடுவாங்க. அவன் உனக்கு சத்துருவாக மாட்டான். ஆனா அமைதியா போயிடுவான், சிரிச்சிட்டு போவான், உனக்கு குழி வெட்டுவான். உனக்கு உன் கால்களின் கீழ் ஆழமான படுகொலியை இவனுக்கு வெட்டுகிறவனும் அமைதியா போறவன் தான் இருப்பான். அதையும் புரிந்து கொள். சிடுன்னு முதல்ல பார்த்து பேசினான்னா அவன் பேச்சோட மறந்துடுவான், அதை விட்டுருவான்.
உன்னுடைய அந்த கோபம், அந்த எரிச்சல், நீ அவனை பேசினது அல்லது காரை உமிழ்ந்தது அல்லது அடித்தது, காயப்படுத்தினது, அவரை குற்றப்படுத்தினது, அதை அந்த நேரத்திலேயே மறந்து விடுவான். சிடு சிடுன்னு மூஞ்சியில பார்த்து பேசினான். ஆனா அமைதியா சிரிச்சிட்டு போறான்னு வச்சுக்க, நிச்சயமா அவன் முதுகுல குத்துவான், அல்லது உன் கால்களின் கீழ் படுகொலியை விட்டுவான், அல்லது உனக்கு நீ போற வழியில உனக்கு மரண வலையை விரிப்பான். குருவி பிடிக்க கண்ணி வைக்கிறது போல உனக்கு கால்கடியில கண்ணி வைப்பான். அதையும் புரிஞ்சுக்க. இவர்கள் எல்லாம் தான் உனக்கு சத்துருக்கள். இயேசு கிறிஸ்து அது மாதிரி அல்ல. ஒரு கன்னத்தில் அடிச்சா மறு கன்னத்தை காட்ட சொன்னார். அவரை கன்னத்தில் அடித்தார்கள், கோலினால் அடித்தார்கள், துப்பினார்கள், பிசாசு என்றார்கள், நீதான் சாத்தான்னாங்க. அப்படித்தான் நீங்களும் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை உங்ககிட்ட 5 பைசா காணிக்கையே வாங்கியிருக்க மாட்டாங்க, அவங்க காலத்திலே வாங்கியிருக்க மாட்டாங்க. இறை வார்த்தைகளை பேசுவதற்காகவோ உங்களுக்கு ஒருவருக்காக ஜெபிப்பதற்காகவோ காணிக்கையே நய பைசா வாங்க மாட்டாங்க. அவனை பார்த்து நீ சாத்தான்னு சொல்லியிருப்ப. அது புரிந்து கொள். நீ சாத்தானால் நடத்தப்படுகிறாய், அதனால் சாத்தானுடைய எண்ணங்களும் உன்னை போல் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொள்கிறாய். ஆகவே சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, நீ யாரா இருந்தாலும் சரி, மனம் திரும்பு. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் மரண தண்டனையின் தீர்ப்புகளை உன்னை விட்டு அகற்றி தம்முடைய விலைக்கிரயத்தின் ரத்தத்தின் விலைக்கிரயத்தினாலே உன்னை விலைக்கு வாங்கி உன் ஆத்மாவை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். இனி உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறவனாக இருப்பார். அவர் உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்குகிறார். மாம்சம் ரத்தமான மனுபுத்திரர்களையும் மனிதர்களையும் உனக்கு தீங்கு விளைவிக்கிற, உனக்கு கண்ணி வைக்கிற, உன் படுகொலையை தோண்டுகிற உன் சத்துருக்களையும், உன் கண்களினால் காண முடியாத சாத்தானையும், அவனுடைய தூதுவர்களையும், அந்தி கிறிஸ்துக்களையும், கள்ள தீர்க்கதரிசிகளையும், கள்ள ஊழியக்காரர்களையும், துர ஆலோசனைக்காரர்களையும், கோள் மூட்டுகிறவர்களையும், கலகம் உண்டாக்குகிறவர்களையும், பொய்யானை இடுகிறவர்களையும், பொய் சாட்சி சொல்லுகிறவர்களையும், இவர்கள் எல்லாம் தான் உனக்கு சத்துரு. அதை புரிந்து கொள். இவர்கள் எல்லாம் பிசாசின் கைக்கூலிகள், சாத்தானுடைய கைக்கூலிகள். இவர்கள் தான் சத்துருகள். யாரெல்லாம் மனசாட்சி இல்லாமல் துரோகமும் அநீதியும் வஞ்சகமும் அட்டூழியமும் அநீதியும் கொலைபாதகமும் திருட்டும் கொள்ளையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களெல்லாம் நிறைய பேர் கிறிஸ்தவன். அதை புரிஞ்சுங்க. இங்க இருக்கிற 100% கிறிஸ்தவர்கள் துன்மார்க்கர்கள், துஷ்டர்கள், திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், ஏமாற்றி பிழைக்கிறவர்கள், வஞ்சகர்கள், சபிக்கிறவர்கள், ஆத்துமாக்களை நரவேட்டையாடுகிறவர்கள், அவருடைய உழைப்பின் பலனை பிழுங்கி தாங்கள் கொழுத்து வாழுகிறவர்கள், இவர்களெல்லாம் சாத்தானுடைய கைகூலிகள், பிசாசுகள், சத்துருக்கள். உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். இவர்கள் இனி உன்னிடத்திலே வரமாட்டார்கள். நீ தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் விலை கொடுத்து நீ விலைக்கு வாங்கப்பட்டவன் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து. அப்பொழுதே நீ எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் விலைக்கிரயத்தினால் உன் ஜீவாத்மாவும் உன் சரீரமும் இயேசு கிறிஸ்துவினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டதோ அதற்கு பிறகு பிசாசோ, சாத்தானோ, அவனுடைய சேனைகளோ, அவனுடைய கூட்டமோ, அவனுடைய கள்ள தீர்க்கதரிசிகளோ, கள்ள அப்போஸ்தலர்களோ, கள்ள போதகர்களோ, கள்ள ஊழியக்காரர்களோ, மந்திரவாதிகளோ, மாயவத்தைக்காரர்களோ, பிசாசுகளோ உன்னை தொட முடியாது. நீ கர்த்தருடைய உள்ளங்கையில் இருக்கிறாய். நீ கர்த்தருடைய கண்மணியை போல் இருக்கிறாய். கண்ணின் கரு வெள்ளியை போல் இருக்கிறாய். அவரை தாண்டித்தான் உன்னை தொடணும். தேவனுடைய உள்ளங்கைகளிலிருந்து உன்னை யாரும் பிடுங்கி போட முடியாது. நீ தேவனுடைய உள்ளங்கைக்குள்ள இருக்கிறாய். தேவனுடைய கண்ணின் கரு வெளியிலே இருக்கிறாய். அந்த கருவெளியை ஒருவனும் தொட முடியாது. அவருடைய கண்களையும் அவரையும் அவருடைய கண்களையும் தாண்டி அவருடைய கண்ணின் கருவெளியை ஆகிய உன்னை ஒருவனும் ஒரு சாத்தானும் பிடிங்கிட்டு போக முடியாது. அதனால் தான் சொல்லுகிறார், கர்த்தர் உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களின் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் எங்க இருக்கிறாரு? நாம 10 பேர் உட்கார்ந்து இருக்க இடத்துல இருக்காரு. வேற ஒரு இடத்துல சொன்னாரு, எங்கே 2 பேராயிலும் 3 பேராயிலும் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஒன்றாக கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே வருவேன் என்று சொன்னார். நீங்க 3 பேர் எதை குறித்து ஜெபிக்க போகிறீர்கள், வேண்டிக் கொள்ள போகிறீர்கள், வேண்டுதல் செய்ய போகிறீர்கள் என்பதை உணர்ந்து ஒரே சிந்தையோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு அந்த வேண்டுதலை குறித்து மட்டும் ஒரே நோக்கத்தோடு
அங்கே கூடியிருந்து ஜெபித்தால் உங்கள் நடுவிலே அவர் வருவார். அதான், எங்கே என் நாமத்தினாலே, எங்கே 2 பேராகிலும் 3 பேராகிலும் என் நாமத்தினாலே ஒருமித்து கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் வருவேன். இங்க என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஒருமையில சொல்றாரு, உன் நடுவிலே இருக்கிறார். அல்லது உங்கள் நடுவிலே இருக்கிறாருன்னா உங்கள் நடுவிலே நீங்கள் எல்லாரும் இருக்கிற கூடியிருக்கிற இடத்திலே அவர் வந்திருக்கிறார், அவர் இருக்கிறார். உன் நடுவிலேனா உன் இருதயத்திற்குள்ளே இருக்கிறார். உன் எருசலேமாகிய, உன் இருதயமாகிய தேவனுடைய எருசலேமனும் தேவனுடைய பரிசுத்த பட்டணத்திற்குள்ளே, பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே அவர் இருக்கிறார். உனக்குள் இருக்கிறார், உன்னில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவிலே என்றாலும் உன் நடுவில் என்றாலும் உன் இருதயம், உன் இருதயத்தினுள்ளே இருக்கிறார். இருக்கிறாரா? சொல்ல முடியுமா அவனால? நீ பரிசுத்தவன் ஆயிட்டே, நீங்களெல்லாம் பரிசுத்தவான்களும் ஆவி அபிஷேகம் பெற்றவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் மறுபடி பிறந்தவர்களும் அல்லவா? உங்கள் நடுவிலே, உங்கள் இதயத்திற்குள்ளே இருக்கிறாரோ ஆவியானவர். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். ஏசாயா சொன்னான், 6ஆம் அதிகாரத்தை படிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராகி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய பரிசுத்தரை என் கண்கள் கண்டதே. அவனும் தீர்க்கதரிசிதான். ஐயோ, நான் செத்தேன். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அவனுடைய இருதயம் சுத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் தேவன் அவனிடத்தில் அவனுடைய இருதயம் சுத்தமாக இல்லை, அசுத்தமாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது என்று அவனிடத்தில் சொல்லவில்லை. இவன் சொன்னான், ஐயோ செத்தேனே. ஏன்? இஸ்ரவேலின் பரிசுத்த ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொன்னான். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன் என்று சொன்னான். அப்பொழுதே தேவன் சொன்னார், பலிபீடத்திலே நின்று கொண்டிருந்த தூதனை, தேவதூதனை பார்த்து, பலிபீடத்து அக்னி நெருப்பின் நடுவிலே நின்று கொண்டிருந்த கர்த்தருடைய தூதனை பார்த்து அவர் சொல்லுகிறார், அந்த குறட்டினாலே ஒரு நெருப்பு கண்டத்தை எடுத்து, நெருப்பு துண்டை எடுத்து அவன் உதடுகளை, இவன் இந்த ஏசாயாவினுடைய உதடுகளை நீ தொடு. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் நடுவில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டினாலே ஒரு இரும்பு நெருப்பு துண்டை எடுத்து ஏசாயாவினுடைய உதடுகளை தொட்டான். தொட்டுட்டு சொன்னா, அவன் ஐயோ எரியுது வந்து போச்சுன்னு சொல்லல. ஏசாயா சொல்றது சொன்னா, இது உன் உதடுகளை தொட்டபடியினால் அருவருப்பு, உன் உதடுகளின் வார்த்தைகளில் இருக்கிற வெளிப்படுகிற, உன் உதட்டிலிருந்து வெளிப்படுகிற அந்த வார்த்தைகளில் இருந்த அருவருப்பு இதனால் விலகி போயிற்று, நீ பரிசுத்தமானாய் என்றான். இந்த அனுபவம் யாருக்காக இருக்கா? இருக்கா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதுபோல பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த உதடுகளோடு, பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயத்தோடு, பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவ ஆத்மாவோடு, தேவன் அந்த ஆத்மாவோடு இருக்கிற உனக்குள் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய பரிசுத்த ராஜாவாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உன் இருதயத்திற்குள்ளே, உன் நடுவிலே இருக்கிறார். உன் இருதயத்திற்குள்ளே இருக்கிற போது இனி மேலதிக தீங்கை நீ காண மாட்டாய். எப்படி இருந்தா? வா நிறைய அல்லேலியா சோத்திரமும் பரவச அனுபவமும் ஆர்ப்பரிப்பும் துள்ளலும் குத்தாட்டமும் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்து ரோட்டுக்கு வந்த உடனே அல்லது வீட்டுக்கு வந்த உடனே தாறு மாற கிட்ட வார்த்தை பேசுறியே, காது கூசுகிற, அடுத்த பொருளை திருடுறியே, அடுத்த வீட்டு பொண்ணை, அந்த ஆலயத்தில் இருந்த வேற ஒரு பொண்ணை பார்த்து நீ கோல் முட்டுறியே, அவ அப்படி இவ இப்படின்னு பொய் சாட்சி சொல்லுகிறாயே மேடை ஏறி. இது பரிசுத்தமா? காணிக்க தராதவனை பார்த்து சபிக்கிறையே, நீ விளங்க மாட்ட, நீ நாசமா போவ, கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழித்து நாசமாக்குவார் காணிக்க தராதவனே. கர்த்தர் சொல்லியிருக்காரு எங்கேயாவது? ஒரு வசனத்தை உங்களால காட்ட முடியுமா? காணிக்க கொடுன்னு சொல்றாரா இல்ல காணிக்க வாங்காதான்னு சொல்றாரா? கொடுக்க சொல்றாரு சொல்லுவீங்க. கேட்டா அவர் எதுக்கு காணிக்க வாங்க சொன்னாரு? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, உன் ஜீவாத்மாவுக்கான
இறைவார்த்தைகள் என் ஆலயத்தில் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும்படியாக உன் ஜீவாத்மாவுக்கான உன் ஜீவனுக்கான ஜீவ மன்னா, வானத்தின் மன்னாவாகிய இறைவாக்குகள், தேவனுடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்படுவதற்காக உங்கள் தசம பாகங்களை எல்லாம் ஆலயத்து பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்க. எதுக்கு? சாப்பாடு போடுறதுக்கா? மாம்சத்துக்கு சாப்பாடு போடுறதுக்காக. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கணும்னு நீ பண்டகசாலைக்கு காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வான்னு சொல்லல. இறை வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுவதற்காக, தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள் அனைவருக்கும் தேவனுடைய வார்த்தைகள் உபதேசிக்கப்படுவதற்காக. நீ எதுக்கு? நீ சம்பாதிக்கிறதுக்கு காணிக்க வாங்குற. கேட்டா காணிக்க கொடுக்கறவங்க எல்லாம் நாங்க ஞாயிற்றுக்கிழமை தவிர சாப்பாடு போடுறோங்கிற. மக்களை எப்படியெல்லாம் கண்கட்டு வித்தைகளால் ஏமாற்றுகிறீர்கள். கிறிஸ்தவுக்குள் அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், உங்கள் புற உடல், உங்கள் அக உடல், உங்கள் புற உடலின் உறுப்புகள், உங்கள் வாய், உங்கள் நாவு, உங்கள் உதடு, இது அனைத்தும், உங்கள் கண்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தீயவற்றை பார்க்கிற கண்கள், தீயவற்றுக்கு செவி கொடுக்கிற காதுகள், தீயவற்றை பேசுகிற உங்கள் வாய், தீயவற்றை பேசுகிற முணுமுணுக்கிற உங்கள் உதடுகள், இதெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதுக்கு அப்புறம்தான் பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்திற்குள் வருவார். அவர் உன் நடுவில் இருக்கிறார். இனி மேல் அதிக தீங்கை காணாதிருப்பார். ஏன்னா தீங்கு வராது, தீங்கே வராது. நீ தீயவற்றை சிந்திக்காத வரை, நீ தீயவற்றை பேசாத வரை, நீ தீயவற்றை செய்யாத வரை உனக்கு இனி தீங்கு வராது. நீ எதுவரை கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறாயோ, கிறிஸ்து உனக்குள் நிலைத்திருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவராகிய கிறிஸ்து உனக்குள் நிலைத்திருந்து நீ பரிசுத்த ஆவியானவராகிய கிறிஸ்துவுக்குள் நீ நிலைத்து ஒன்றித்து எப்பொழுது வரை இருப்பாயோ அதுவரை உனக்கு தீங்கு வராது, உன்னிடத்திலிருந்து தீங்கு மற்றவர்களுக்கு புறப்படாது என்று சொல்லுகிறார். மன விருப்பம் இருந்தால் கேளுங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். அவர் இந்த பூமியை அழிப்பதற்காக தொடும் முன் நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் வருகிறார். ஆமென்.